ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எனக்கு சி செக்ஷன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறதையும், நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட நான் என்னோட கடந்து வந்த அந்த ஜேர்னியவும் அவங்கக்கிட்ட நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆன அந்த டேட், கன்சீவ் ஆன டேட்லேருந்து என் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் 1 to 3 months, செகண்ட் ட்ரைம்ஸ்டர் 4 to 6 months, தேர்ட் ட்ரைம்ஸ்டர் 7 to அந்த 10 months வரைக்கும். இதில் தான் பேபியோட லைன் பை லைன் க்ரோவும் நம்மளுடைய ஃபெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் நடக்குது. ஸ்டார்டிங் டு எண்டிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் எப்படி நார்மல் டெலிவரியாக கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மென்டலாகவே உங்களோட மைண்டும் சரி, உங்களுடைய பாடியும் சரி அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணணும். நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. பயம் அப்படிங்கிறது எதை சொல்ல வரேன்னா, நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய விஷயங்கள் அந்த 10 monthsல நடக்கும். அப்போது நடக்கும்போது நான் என்ன நினச்சிப்பேன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம பாட்டி பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைங்க பெற்றிருக்காங்க, அப்போ இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இது எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணி தானே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி சகஜமாக ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது பயம் அப்படிங்கிறது நம்ம சுத்தமாக எடுத்து போட்டுறணும். பயப்படாமல் நம்மளுடைய மைண்டையும் பாடியையும் தான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த உங்களோட மென்சஸ் பீரியட் டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 days சைக்கிளில் உள்ளவங்க 29 அல்லது 30 days அதில் உங்களுடைய மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எழுந்த உடனே உங்களுடைய யூரின் வச்சு நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்டில் 2 கோடு தெரியும். இதில் நம்ம கிடைச்ச ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ப்ளசண்டா அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளசண்டா வச்சு நம்மளே பேபி பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படிங்கிற ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது என்னுடைய ஸ்கேன்ஸு. இந்த ஸ்கேனில் நான் அந்த ப்ளசண்டா எப்படி இருந்துருச்சு, எது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம கண்டுபிடிச்சதில் கரெக்டாக தான் நமக்கு பேபி பார்ன் ஆச்சா, பேபி பாய் பேபினா பாய் பேபி, கேர்ள் பேபினா கேர்ள் பேபி அப்படின்னு ஆச்சா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளசண்டா ஆன்டீரியர் போஸ்டீரியர் அப்படின்ட்டு 2 இதாக சொல்லுவாங்க. அதில் ஆன்டீரியராக இருந்தால் என்ன பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா, போஸ்டீரியராக இருந்தால் பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு இதை நான் லாஸ்ட் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ 3rd month 4th month 3rd month ஸ்கேன் கண்டிப்பாக எடுக்கிறதுனால குரோமோசோம்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அந்த குரோமோசோம் 23 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற செக்கிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். சில பேர்த்துக்கு அந்த 3 months வரைக்குமே கொஞ்சம் ப்ளீடிங் லைட்டாக வரலாம். ஆனால் எனக்கு அப்படி வந்துச்சு. அதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே பேபி வளர வளர அந்த லைட்டாக வர ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட்டு 3 months ஸ்கேன் செக்கப்பும் எடுத்தாச்சு. அதுலேயும் குரோமோசோம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 5 months அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது பேபியோடைய அந்த ஒவ்வொரு பாடி பார்ட்டை எல்லாத்தையும், ஐஸ், நோஸ், இயர்ஸ் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, உள்ளே இருக்கிற பார்ட்ஸு, ஹார்ட்டு, இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் அனாமலி ஸ்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 5 monthsலேயே ஓரளவு பேபி நல்லாவே வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் நல்லா பம்ப் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம சாப்பிடும்போது சரி, நடக்கும்போது, உட்காரும்போது அந்த மாதிரி பம்ப் பண்ணுறதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பயங்கரமாக கிக் கூடும். ஸோ 7th month வரைக்கும் இப்படி தான் போகும். 7th monthலேயே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 32 வீக்ஸில் வந்து உங்களுடைய பேபி ஃபேஸ் இருக்குல்ல, அது 3D ஸ்கேன் அப்படின்றதும் வந்துருக்கு. அந்த 3D ஸ்கேன் மூலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அது காஸ்ட்லியாக இருக்கலாம். ஒவ்வொரு சென்டர் வேரியேஷனுக்கு ஊரில் வந்து ஓரளவுக்கு 2000-2500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினாங்க. ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால பேபியோட ஃபேஸையே நீங்கள் வந்து சூப்பராக பார்க்க முடியும். அதுலேயும் நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி பார்ட்டு நீங்களாக ரியலைஸ் பண்ணிக்கலாமே தவிர அவங்க வந்து அந்த பாடி ப்ரைவேட் பார்ட்டை வந்து காட்ட மாட்டாங்க. நம்மளால் அந்த டைமில் ஸ்ட்ரைட்டாக கூட படுக்க முடியாது. ஏன்னா பாடி வந்து பம்பு அந்த பெல்லி பம்ப் வந்து ஃபுல் கவரேஜில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு சைடாக தான் படுக்க முடியும். 2 சைடு அந்த குப்பர் அடிக்க நேராக அப்படி படுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் எப்படா ஸ்கேன் எடுத்து முடிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. 20 மினிட்ஸ் டைமில் அந்த ஸ்கேன் எடுத்துருவாங்க. இப்படி எல்லா ஸ்கேனும் எடுத்துகிட்டு போகும்போது 9th மந்தில் சின்னதாக ஒரு எக்கோ கார்டியோகிராஃப் அந்த டெஸ்ட்டை வந்து ஒன்று எடுத்திருந்தாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் காஃப் இருந்தனால எடுத்தாங்களா, அதர்வைஸ் பேபிக்காக எடுத்தாங்களான்றது தெரியல. இங்கே பிரெஸ்ட்டில் வச்சு எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய் அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஷையாக தான் இருந்தது. ஊரில் அப்படிங்கிறனால ஜென்ட்ஸ் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு எடுத்தாங்க. அந்த எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சாச்சு. இப்போது இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம ப்ரெக்னென்ட் ஆன டேட்லேருந்து டியூ டேட் வரைக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஸ்கேன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஓரலாக சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ 3 மாதம் வரைக்கும் உங்களால் சாப்பிட முடியாது. அந்த மைல்டு ஃபுட்டாக தான் போகும். அப்புறம் 4 to 5 months நல்லா சாப்பிட்லாம். பட் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும். நல்லா கீரை ஐட்டம்ஸு, பயறு ஐட்டம்ஸு, சுண்டல், அந்த மாதிரி எக்கு, ப்ரோட்டீன் ஃபுட்டு, ஃபைபர்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிட குழந்தைக்கும் அது வந்து நல்லாவே போய் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். ஆனால் ஏர்லி மார்னிங்கே வந்து பசிச்சிரும். 7 o'clock நீங்கள் எந்திரிச்சிங்கனாலும் எந்திரிச்ச உடனே நல்லா பசிச்சிரும். அப்படி பசித்த டைமில் வந்து சின்னதாக அவங்க சாப்பாடு இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்லாம். அல்லது பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி லைட் ஐட்டமாக சாப்பிட்டுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு ஜூஸ் ஐட்டம்ஸாகவும் வந்து குடிச்சிக்கலாம். மார்னிங்லேருந்து ஒரு நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் நல்லா வாக்கிங் போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்து நார்மல் டெலிவரிக்கான இது வந்து நல்லபடியாக நடக்கும். 7th மந்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே உங்களுடைய பெல்லி இருக்கு இல்லையா, பெல்லிக்கு கீழே வந்து நல்லா ஆயில் மசாஜ் வந்து லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹாட் வாட்டரில் நல்லா இந்த ஸ்பைன் இருக்குல்ல, இந்த பேக் சைட் ஸ்பைன் அது பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நல்லா ஹாட் வாட்டரை வச்சு ஈவினிங் ஓகேனா உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங்னா ஓகே, இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த லைட்டாக ஆயில் மசாஜ் நல்லா பெல்லி மேலேருந்து அந்த பெல்லிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நம்ம ப்ரைவேட் பார்ட் எல்லாத்தையும் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நல்ல மசாஜாக லோ மசாஜாக ஜென்டிலாக நீவி விட்டு லைட்டாக போய் ஒரு ஹாட் வாட்டர் பாத் வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம போன்ஸ் வந்து நல்லா ஓப்பன், அந்த போர்ஸ் எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் ஆகி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி கொடுக்கும். இது வந்து நீங்கள் 6 month இல்லைன்னா 7 monthலேருந்து அன்டில் யுவர் டெலிவரி வரைக்குமே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாடியும் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு அங்கே ஒரு லூசன் கிடைக்கிற மாதிரி நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் நிறைய டைம் வந்து யூரின் வரும். தண்ணி அதுக்காக குடிக்காமல் இருக்கக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க தான் வந்து பேபிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இது வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வாட்டர் வந்து மஸ்ட்டு 3 liter. நல்லா வாக்கிங் வந்து மார்னிங் ஈவினிங் அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஏற்றணும். உங்கள் சடனாக நான் வந்து வாக்கிங் போகிறேன்னா 7 monthsல 1 hour நடக்கக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 20 minutes உட்காருங்க, அப்புறம் நடங்க, அப்புறம் உட்காருங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பேபியோட க்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டோரி படிக்கணும்னா ஸ்டோரி புக் படிக்கலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் காட்டலாம். நீங்கள் பேபிக்கிட்ட நல்லா பேசுங்க.
இன்வால்வ் பண்ணுங்கள். ஒரு மியூசிக் கேட்கணும்னாலும் நைட் டைமில் மியூசிக் கேளுங்க. அந்த பீரியட் ஜேர்னியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. வாக்கிங் தான் மஸ்ட்டு. 7 மந்த்துக்கு அப்புறமா இப்போ தான் மெயின் மேட்டர். அன்டில் நம்ம டெலிவரி வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 7 மந்த்தில் லைட்டாக நமக்கு ஒரு மைல்டு பெயின் வரும். அப்போ வந்து ஜீரகம் இருக்குல்ல, ஜீரகம் அல்லது சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சோம்பு அதை 2 நல்லா வறுத்து அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அந்த வாட்டரை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். நான் பண்ணினதான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஆச்சி வந்து கூட இருந்தாங்க. அவங்க தான் வந்து அந்த காலத்து மெத்தட் படி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் பயப்படாமல் இந்த மெத்தட் எல்லாமே வந்து நம்ம செய்யலாம். செய்ய பாடியில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஜீரா வாட்டர் வந்து பெயின் இருக்கும்போதும் சரி, பெயின் இல்லாத போதும் சரி, நீங்கள் வந்து 7 மந்த்ஸ்லேருந்தே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக உங்களுடைய அந்த டெலிவரி டேட் 32 வீக்ஸ்லேருந்து 36 அதில் இருக்கும்போது நல்லா நம்ம அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஜீரா வாட்டர் குடிக்கிறோம், இதெல்லாம் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து அந்த டெலிவரிக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி, ஏன்னா என்னோட டெலிவரி டேட் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2021 18 பிப்ரவரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் பையன் 10 நாள் முன்னாடியே பிறந்துட்டான். அப்போது நீங்கள் அந்த ஒரு 10 டேஸோ அல்லது டெலிவரிக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெயை நல்லா ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு அந்த ஆம்லேட்டை வந்து நைட்டு சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவங்களுக்கும் வலி வராதவங்களுக்கும் வந்து வலி வரும். அந்த பெயின் வந்து அன்றைக்கி தான் வரணும்னு கிடையாது. இதுலேயே வந்து எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சன்னுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன், செகண்ட் சன்னுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு சன்னுக்கு சாப்பிட்ட உடனேயே அன்றைக்கி நைட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா மிட் நைட்டில் ஒரு 4 o'clockலேருந்து நல்லா ப்ளீடிங் அப்படியே போக ஆரம்பிச்சு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு சன்னுக்கு ஆம்லேட் சாப்பிட்டா அன்றைக்கே. ஆனால் செகண்ட் சனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம், நோ எஃபெக்ட். நல்லபடியாக நான் எப்பயும் போல் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அடுத்த நாள் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டேன், நோ எஃபெக்ட். அப்படியே தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அதனால் அந்த வலி நமக்கு எப்போ வரணுமோ அந்த டைமில் கரெக்டாக வரும். இது கொஞ்சம் வந்து அந்த பெயினை, அந்த சூட்டு வலியை மறைச்சி அந்த பெயினை நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான் இது. டாக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹோம் ரெமடியாக எல்லார் வீட்லேயும் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிக்கு எல்லாருமே ஊரில் இது செய்யக்கூடிய ஒரு டிப்ஸு தான். ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் நான் சாப்பிட்டேன், செகண்ட் டெலிவரிக்கும் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நல்ல பெயின் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சனுக்கு வந்து பெயின் வந்து 4 o'clock ஏர்லி மார்னிங் 4 o'clock பெயின் வந்துச்சா, 5 o'clock கொஞ்சம் பெயின் குறைஞ்சிச்சு. அப்புறம் குளிச்சு ரெடி ஆகி தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒரு 9:30 ஆயிடுச்சு. அங்கே என்ன டைரெக்டாக வந்திருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படின்னு டெலிவரியான நல்ல பெயினில் வந்து படுக்க போட்டுட்டாங்க. ஏன்னா சிசேரியன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க போட்டுட்டாங்க. பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. டாக்டர் வந்து அவங்களுடைய ஓபி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 2 மணி லன்ச் டைம் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நான் அப்படியே பெயின்லேயே தான் படுத்திருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் சொல்லாமல் இவங்களே நார்மல் டெலிவரி ஆகுன்ற ஒரு ஹோப்பில் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் நினச்சிட்டு, என் பக்கத்துலேயே டாக்டர் வரல, அங்கே இருந்த நர்ஸு மட்டும்தான் வந்து பார்த்தாங்க. உள்ள ஃபிங்கர்ஸ் விட்டு பார்க்க போகும்போது அதுக்குமே பயமாக இருந்துச்சு. என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் நார்மல் டெலிவரி பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோஆப்ரேட் பண்ணாதான் பண்ண முடியும்னாங்க. அது கண்ணை மூடிட்டு எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டாங்க. ஆனால் வழியில் சுமார் 9:30லேருந்து 10:30, 11:00, 12:00, 1:30, 2:30, 5 மணி நேரமாக பெயின்லேயே தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறமா டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஈஸியாக போட வேண்டிய இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 o'clock டாக்டர் வந்தாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு பையன் 2:22 PM பிறந்துட்டான். சூப்பராக பிறந்துட்டான். ரிலாக்ஸ் ஆயிடுச்சு வயிறு. ஏன்னா 4.5 hours பெயின் தாங்கிக்கிட்டு கடைசி அந்த மிராக்கிள் நடக்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு.
டாக்டர் வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் தான் அவங்க ஒர்க்கையே பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சு அப்புறம் அந்த ப்ளசண்ட்டாக நஞ்சு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தொப்புள் கொடி எல்லாம் கட் பண்ணிவிட்டு பையன் படுத்திருக்கிற அழகை பார்க்கும்போதே நமக்கே ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அவன் நம்மளை ஒரு வழி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு சனுக்கு. செகண்ட் சனுக்கு வந்து இப்படி தான் எக்கு சாப்பிட்டு லாஸ்ட்டாக வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து வலியே வந்துச்சு. நான் ஜூன் 1 ஒரு டைம் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தேர்ட் அட்டெம்ப்டில் வந்து விட்டுட்டேன். 15 சாப்பிட்டேன் நான். ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் ஜூன் 17 தான் பெயின் வந்துச்சு. அந்த பெயினில் அதுவும் மார்னிங் தான் வந்துச்சு 4:30க்கு. அந்த பெயினோட சரின்ட்டு 5 o'clock எதுவும் ரெடி பண்ணலை. சும்மா ஏன்னா செகண்ட் பேபின்றனால எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ நமக்கு தெரியும் இல்லையா, டக்குன்னு எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாச்சு ஆட்டோவில். ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டு அவங்க எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க, நர்ஸு எல்லாத்தையும். 5 மணிக்கு இனிமா கொடுத்தாங்க. இனிமா கொடுத்துட்டு ஒரு 5:30க்கு உள்ளக்க போனேன். 5:30லேருந்து நல்ல பெயின். எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இப்படி கை வச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா இல்லை சி செக்ஷன் தான் நடக்குமான்ற மாதிரி தான் பயம் எல்லாமே இருந்துச்சு. புஷ்னு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணேன். 1 மணி நேரமாக புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 6:50க்கு டெலிவரி ஆயிடுச்சு. சரியான வெயிட்டு 4.5 கிராம்ஸ், 4 கிலோலேருந்து 50 கிராம்ஸ் அதில் தான் வந்து பையன் பிறந்திருந்தான். ஃபஸ்ட்டு சன் வந்து நார்மல் வெயிட்டு தான், 3.5 3.25 அந்த சம்திங் தான். ஸோ ஒரு வழியாக நார்மல் டெலிவரி 2 பேர்த்துக்கும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்களுடைய ஹோப்பை வந்து விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டாக்டருக்கு கோஆப்ரேட் பண்ணி புஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நல்லா வாக் பண்ணுங்கள். இந்த 7 மந்த்ஸ்லேருந்து 9 மந்த்ஸ் எண்டு வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஜீரா வாட்டர் வாக்கிங் ப்ளஸ் லாஸ்ட்டாக நம்ம ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, கேஸ்டர் ஆயிலில் வந்து எக் போட்டு சாப்பிட்றது, இது எல்லாம் தான் வந்து உங்களுடைய அந்த வெஜினாவை நல்லா லூஸ் பண்ணி விட்டு ஈஸியாக வந்து பேபியை வெளியே கொண்டுட்டு வர ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிசேரியன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆக வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, என்னுடைய மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ணுறேன். அதில் ஆன்டீரியர் போஸ்டீரியர் ப்ளசண்டாவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வீடியோலேயே சொல்லிட்டேன், எனக்கு பிறந்தது 2 பாய் பேபி அப்படிங்கிறத சன் சொல்லிவிட்டு வீடியோலேயே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ளசண்டாவோட பொசிஷன் என்னவாக இருந்துச்சு, எதனால் எனக்கு பாய் பேபி கிடைச்சாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.